ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? பாவாடை தான். இன்ஸ்கர்ட்டு 7 பார்ட்டு. நம்ம ஆல்ரெடி கட்டிங் போட்டு வச்சுருந்தோம்ல, அதில் பாருங்கள் 8 பார்ட் இருக்குது. அதில் ஒரு பார்ட் எடுத்து வச்சுருங்க. ஒன்று எடுத்துகிட்டு 7 பார்ட் மட்டும் நம்ம டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இடுப்பு பகுதி சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரே மாதிரி ஈவனாக வச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சு 4 இன்ச் கேப் தையல் போடுங்க. கரெக்டாக 4 இன்ச்சு. இப்போ கார்மெண்ட்ஸ்லேயே நீங்கள் வாங்கி தைக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே போதும். இன்ஸ்கர்ட் மட்டும் கற்றுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது பார்த்தீங்கன்னாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் கட்டிங் போட்டு கொடுப்பாங்க. நம்ம டிஷ் பண்ணால் போதும். மேல் பகுதி பாருங்கள், திருப்பி போட்டுருங்க. போட்டு அடுத்த பார்ட் வச்சு அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக 4 இன்ச் கேப் போட்டுருங்க. இப்போ வீட்டில் இருக்கிற கேர்ள்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு தொழில் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இன்ஸ்கர்ட் வாங்கி வீட்லேயே டிஷ் பண்ணுறவங்க இருக்காங்க. அதுலேயே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தான் அடுத்தடுத்து 4 இன்ச் கேப் தையல் போட்டுருங்க. கரெக்டாக அவங்க அளவு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக தான் கார்மெண்ட்ஸில் கட்டிங் போட்டு கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் குதிரை அளவு தான் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கணும். போட்டாச்சு பாருங்கள். அடுத்தது இன்னொரு பார்ட்டு. நான் வந்து சென்ட்ரு வந்து கட்டிங் போடல, நம்ம டபுளாக 4ஆக போட்டதுனால வந்து ஒரு பார்ட்லேயே 2 பார்ட் வர மாதிரி இருக்குது. இது வந்து சைடு நம்ம 2 இன்ச்சு மடிப்போம். நான் வந்து ஃபுல்லாகவே மடிக்க சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி 4 இன்ச்சு கேப்பில் நேராக மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. ரெண்டு சைடுமே அதே மாதிரி தையல் போட்டுக்கணும். இப்போ வந்து இது வந்து மேல் பகுதி, இது பட்டி வைக்கிற இடம். கீழே வந்து நீங்கள் டபுளாக மடிச்சுக்கணும். ஒரு 1/2 இன்ச் மடிச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி மடித்து ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக் கற்றுக்கிறவங்களும் சரி, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் இந்த மாதிரி இன்ஸ்கர்ட் மட்டும் வாங்கி நம்ம கார்மெண்ட்ஸ்லேருந்து டிச் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ரஃப் அடித்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பட்டி வைக்க போகிறோம். இந்த பட்டி வந்து நம்ம உள்பக்கம் இருந்து தான் மேல் பக்கம் திருப்ப போகிறோம். கார்மெண்ட்ஸ் ஸ்டிச்சிங் வந்து மேல் பக்கம் வச்சு உள்ளே திருப்புவாங்க. இது வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். கரபாகங்கிறனால நான் அப்படியே சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி 4 இன்ச் மடக்கி வச்சு நேராக 4 இன்ச் கேப்பில் தையல் போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறது இப்படி 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணி அதை மடிச்சிருங்க. மடிச்சுட்டு அது மேலே ஒரு தையல் போட்டுருங்க. ரஃப் அடித்து கம்பல்சரி வந்து நீங்கள் ரஃப் அடிச்சுக்கணும். இப்போ வந்து திருப்பி விட்டு அந்த பிசர் இருக்குது பார்த்தீங்களா, அதை உள்ளே வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் ஓரமாக போடணும். இந்த மாதிரி இந்த பிசரை தள்ளி விட்டு பட்டி வந்து இழுத்து வைக்காமல் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டு நல்லா சரி பண்ணி தையல் போடணும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இழுத்து வச்சு மடிச்சிங்கன்னா சுருக்கு இல்லாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பாவாடை திருப்பி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து 2 இன்ச் கேப் விட்டு அதேமாரி தையல் போட்டுருங்க. இது நாடா கோர்க்கர் சைடு. ரஃப் அடித்து தையல் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இந்த மாதிரி அந்த மடித்து வச்சுருக்கோம்ல அதுக்கு கீழே தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.